நம்மள நிறைய பேர் கால்களை ஆரோக்கியமா வச்சுக்குவோம். கால்கள்ல இருக்கக்கூடிய இடுப்பு, மூட்டை எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காகவும் நடைப்பயிற்சி அப்படின்றத பண்ணணும்னு நினைப்போம். ஒரு சிலர் தினமும் நடைப்பயிற்சியும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, நம்ம நேரா மட்டும் நடந்து பயிற்சி பண்ணோம் அப்படின்னா, நம்ம கால்கள்ல இருக்கக்கூடிய, இடுப்புல இருக்கக்கூடிய எல்லா தசைகளும் வந்து இதுல வேலை செய்யறது இல்ல. இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேற வேற விதமா நம்ம வாக்கிங் பண்ணணும். நேரா மட்டும் நடக்காம, மத்த டைப் ஆஃப் வாக்கிங்கும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட கால்கள், இடுப்பு எல்லா தசைகளுமே வந்து வலுவாகி, உங்களோட அந்த நடைப்பயிற்சியோட நன்மைகளும் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோல நான் எப்படி நம்ம வித்தியாசமான வகையில நடந்து நம்ம கால்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை தசைகளையும் வலுவாக்கலாம் அப்படின்றத சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல இப்ப நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் வாக்கிங் வந்து லாங் ஸ்டெப் வாக்கிங். அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எவ்வளவு தூரம் வைக்க முடியுமோ வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் அதே மாதிரி தூக்கி வச்சு நடக்கணும். எவ்வளவு தூரம் உங்களால பேலன்ஸ் பண்ணி கால் தூக்கி வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க கால் தூக்கி வச்சு நடந்தா போதும். இப்ப நான் நடக்கிறேன் ஒரு ரவுண்டு, நீங்க இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி காலை தூக்கி தூக்கி வச்சு நடக்கணும். ஸோ இந்த மாதிரி நடந்தீங்கன்னா இது உங்களோட நடைப்பயிற்சியுமே இன்னும் கொஞ்சம் மெருகேற்றும். அதே மாதிரி உங்களோட கால்கள் பலமா இருக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். உங்களால் எவ்வளோ தூரம் காலை தூக்கி வச்சு நடக்க முடியுமோ தூக்கி வச்சு நடங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ரவுண்ட்ஸ் நான் என்னோட ஸ்பேஸ்க்குள்ள 2 ரவுண்ட்ஸ் நான் நடக்க போகிறேன். ஸோ நீங்கள் உங்களோட வீட்டில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு, இல்லை உங்கள் மாடியில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு காலை லாங்காக வச்சு நடக்கலாம். ஸோ லாங் ஸ்டெப் வாக் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது ஹை நீ வாக்கிங். அதாவது 2 கையை நீட்டிக்கோங்க, காலை இப்படி தூக்கி தூக்கி வச்சு நடக்கணும். ஸோ இதில் வந்து என்ன ஒரு இதுனா, நம்ம வந்து 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி நடக்கணும். இல்லை உங்களால் எவ்வளோ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹோல்ட் பண்ணால் கூட போதும். கையை இப்படி நேராக நீட்டிக்கிறோம், காலை தூக்கிட்டு 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ அப்படியே ஹோல்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி நடக்கணும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது உங்களோட பேலன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உங்களோட காலில் இருக்கக்கூடிய எல்லா தசைகளும் வேலை செய்யும். ஸோ இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பயங்கர பெனிஃபிட்ஸை ஏற்படுத்தும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில், இல்லை மாடியில், இல்லை பார்க்கில் எவ்வளோ தூரம் உங்களால் நடக்க முடியுதோ நடக்கலாம். ஸோ இந்த ஒரு நடக்கிற பேட்டர்னையும் உங்களோட எக்ஸசைஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஒரு வாக்கிங் பேட்டர்னில் நம்ம ஒரு கால் முன்னாடி ஒரு கால் அடிப்பிரதட்சணம் பண்ணுற மாதிரி வச்சு நடக்க போகிறோம். ஸோ இது ஷார்ட் ஸ்டெப்பிங் கெயிட், இல்லைனா வந்து ஹீல் டு டோ வாக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி காலை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி இப்படியே வச்சு நடக்கணும் நீங்கள். ஸோ இந்த அடிப்பிரதட்சணம் மாதிரி நடந்துட்டிங்கனாலுமே உங்களோட பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய பேலன்சிங் சிஸ்டமும் நல்லா வேலை செய்யும், பேலன்சிங் மசில்ஸும் நல்லா வேலை செய்யும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸில் நீங்கள் எவ்வளோ நடக்கிறீங்களோ ஒரே லைன்லேயே நடக்கணும். ஒரு லைன் சூஸ் பண்ணிக்கோங்க, அந்த லைன்லேயே அப்படியே நேராக ஒரு கால் முன்னாடி ஒரு கால் வச்சு நடந்துட்டிங்கன்னா இந்த ஒரு வாக்கிங் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகிடும். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து இதே மாதிரி காலை வந்து பின்னாடி வச்சு இதே டோ வாக்கிங், ஹீல் டு டோ வாக்கிங்கை வந்து காலுக்கு பின்னாடி வச்சு நடக்கணும். இந்த மாதிரி ஒரு கால் பின்னாடி ஒரு கால் வச்சு அதே அடிப்பிரதட்சணத்தை வந்து ரிவர்ஸில் பண்ணணும். இதெல்லாம் டஃப்பாக இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்து வர வாக்கிங் பேட்டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இதை எப்போ பக்கத்தில் ஏதாவது வால், ஏன்னா உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது சப்போர்ட் இருக்க மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு நடந்து பாருங்கள். அப்புறம் வெளியில் வந்து நடந்து பாருங்கள், மாடியில் நடந்து பாருங்கள். ஏன்னா பக்கத்தில் எதாவது இருந்தால் தான் நீங்கள் தடுமாறினா கூட பிடிச்சிக்க முடியும். அடுத்தது நம்மளோட குதிக்கால் இப்படி மேலே தூக்கிக்கணும், தூக்கிக்கிட்டு டோ வாக்கிங் பண்ணணும். ஸோ இது மாதிரி அப்படியே இப்படியே நடக்கணும். இது வந்து ஃப்ளாட் ஃபுட் இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் வந்து நல்ல சொல்யூஷனாக இருக்கும். உங்களோட காஃப் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காஃப் மசில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் வேகமாக நடக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி டோ வாக்கிங் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாக்கிங் பேட்டர்னையும் நீங்கள் சும்மா கொஞ்சம் தூரம் நடந்தால் போதும். இந்த மாதிரி ரொம்ப நேரம் நீங்கள் ஒரு பெரிய தூரம் வந்து இந்த மாதிரி டோ வாக்கிங்லேயே நடக்கணும்னு இல்லை, கொஞ்ச நேரம் இந்த மாதிரி டோ வாக்கிங் பண்ணால் கூட போதும். இந்த மாதிரி ஒரு ரவுண்டோ இல்லை 2 ரவுண்டோ உங்களால் முடிஞ்ச தூரம். அதுக்கப்புறம் வந்து இதே வந்து ஹீல் வாக்கிங்காக பண்ணணும். இப்படி நம்ம முன்னாடி இருக்க ஃபுட்டெல்லாம் ரைஸ் பண்ணிக்கிட்டு முன்னாடி இருக்க டோஸை ரைஸ் பண்ணிவிட்டு ஹீலை மட்டும் கீழே வச்சு நடக்கணும், ஹீல் வாக்கிங். ஸோ இந்த மாதிரியுமே நான் சொன்ன மாதிரி உங்களால் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் நடக்க முடியுமோ நடங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ்க்கு, அதே மாதிரி காலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் ஒழுங்காக செயல்படுறதுக்கு இந்த மாதிரி பாதத்தை மேலே தூக்கிக்கிட்டு வெறும் ஹீலில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு வந்து டார்சிப்ளெக்ஸார்ஸ் வீக் ஆகும் வயசாக வயசாக. அது ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹீல் வாக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு எக்ஸசைஸ் பேட்டர்னையும் நீங்கள் உங்களோட நடைப்பயிற்சி கூட சேர்த்துக்கோங்க.
அடுத்தது நம்ம அப்படியே சைட்லேயே நடக்கணுங்க, சைடு வாக். இது நான் என்னோட பல எக்ஸசைசஸில் சொல்லியிருப்பேன். வயசானவங்கெல்லாம் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கும், நிறைய பேர் கால் இப்படி ஒட்டி வச்சு நடப்போம், அது மாறுறதுக்குமே இந்த மாதிரி வைடாக வச்சு சைடில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி நடந்தீங்கன்னா தான் உங்களோட பேலன்சிங் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி சைடில் இருக்கக்கூடிய குளூட்டியஸ் மீடியஸ் மசில் வந்து நல்லா வேலை செய்யும். ஸோ இந்த குளூட் மீடியஸ் தான் உங்களோட பேலன்ஸ்க்கும் ஹிப் ஸ்டெபிலைசேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தசைகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்களுக்கு இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லாம் வராமல் இருக்கும். ஸோ இந்த ஒரு சைடு வாக்கிங் பேட்டர்னையும் நீங்கள் உங்களோட நடைப்பயிற்சியோடு சேர்த்துக்கோங்க. ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது இதே மாதிரி பேக் வாக், பேக்கில் நடக்கணும். ஸோ இதுவுமே நீ பெயின் இருக்கவங்கலாம் வந்து ஃப்ரண்ட்டில் நடக்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் நடக்கும்போது உங்களுக்கு மூட்டு வலி இல்லாமல் கொஞ்சம் நடைப்பயிற்சி பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக நடக்க சொல்கிறோம். ஏன்னா நம்ம ஒரே மாதிரி நடந்தோம்னா ஜாயிண்ட் மேலே ஒரே மாதிரி ப்ரெஷர் விழும். இதுவே நம்ம மாறி மாறி நடந்தோம்னா நம்மளோட ப்ரெஷர் ஜாயிண்ட் மேலே விழக்கூடியது வந்து மாறி விழும். ஸோ அப்போ நம்மளால் கொஞ்சம் நேரம் நடக்க முடியும். ஸோ எக்ஸசைஸும் உங்களால் பண்ண முடியும். இந்த மாதிரி பேக் வாக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட 2 ஷோல்டரும் இப்படி பேக்கில் இப்படி டைட் பண்ணிக்கோங்க. உங்கள் அப்டாமனை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்படியே நெஞ்சை நிமித்தி பேக்கில் இருக்கக்கூடிய ஸ்கேப்புலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெக்கை எலும்பை வந்து நல்லா டைட் பண்ணிக்கிட்டு இப்படியே நடக்கணுங்க, அப்டாமனை டைட் பண்ணிக்கிட்டு. ஸோ ஒரு 30 செகண்டு இந்த டைட்டை விடாமல் நெஞ்சை இப்படியே வச்சுக்கிட்டு நடக்கணும். கண்ணமும் இப்படி முன்னாடி இருக்கக்கூடாது, இது இப்படி இழுத்து பிடிச்சிக்கணும், பிடிச்சிட்டு இப்படியே நடக்கணும். ஸோ இந்த மாதிரி 30 செகண்ட்ஸ் நீங்கள் நடந்துட்டீங்க அப்படின்னா ஒரு செட் முடிஞ்சிடும். இது மாதிரி 4 ரவுண்ட்ஸு 30 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் ஷோல்டரை டைட் பண்ணி நடங்க. ஸோ இது உங்களோட அப்பர் பாடியோட பாஸ்டர் கரெக்ஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்பர் பாடி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் லோவர் பாடிக்கு எந்த லோடும் கரெக்டாக போகும். அப்பர் பாடி வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு லோவர் பாடி அதாவது லெக்கு ஹிப்லலாம் வந்து பெயின் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். 30 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் ஷோல்டர் இது மாதிரி டைட் பண்ணி 4 ரவுண்ட்ஸ் நீங்கள் நடந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு எக்ஸசைஸ் பேட்டர்னும் முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நான் இது வரைக்கும் சொன்னேன் எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாக்கிங் பேட்டர்ன்ஸையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் நடந்து பார்த்துட்டு உங்கள் கால்கள் எப்படி வேலை செஞ்சது, உங்கள் தசைகள் எப்படி வேலை செஞ்சது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி யாராவது தெரியாமல் வெறும் நேராகவே டெய்லியும் வந்து பல கிலோமீட்டர்ஸ் நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாக்கிங் பேட்டர்ன்ஸை ப்ராக்டிஸ் பண்ண செய்யுங்க. இது உங்களோட எல்லா தசைகளையும் பலப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ஃபிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.